ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல சூப்பர் ஸ்டார் சொன்ன காக்கா கழுகு கதை பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. ரஜினி ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ்குள்ளார பெரிய ஃபேன் வாரே போயிட்டு இருந்தது. லியோ சக்சஸ் மீட்ல தளபதி விஜய் அவரால் எவ்வளவு முடியுமோ இந்த பிரச்சனையை அவ்வளவு ஸ்டாப் பண்ண பார்த்தாரு. நம்ம யார் மனசையும் புண்படுத்த வேணாம், நமக்கு அது வேலையும் இல்ல. அவரு காக்கா கழுகுன்னு சொல்லும் போது சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அந்த விஷயத்தை எடுத்து திரும்பவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. காக்கா கழுகு இப்போ ஃபைனலா லால் சலாம் ஆடியோ லான்ச்ல இந்த கான்ட்ரவர்சி ஃபேன் வார்ஸ்க்கெல்லாம் பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு தலைவர். அவர் என்ன பேசினாரு அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரஜினி வெர்சஸ் விஜய் சண்டைக்கு யார் காரணம்னு ஜெயிலர் ரிலீஸ் டைம்ல நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல நான் கிளியரா சொல்லியிருப்பேன், சூப்பர் ஸ்டார் தளபதியை காக்கான்னு சொல்லல, அதே மாதிரி தளபதியும் சூப்பர் ஸ்டார் டைட்டிலுக்கு ஆசைப்படல, இது எல்லாமே மீடியாஸ் கிளப்பி விட்டதுதான் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். ரஜினி ஃபேன்ஸ்க்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கும் கிளாஷ் வந்ததுக்கு ரீசனே வாரிசு ஆடியோ லான்ச்ல தான். சரத்குமார் ஸ்டேஜ்ல ஏறி இப்போ விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிடுவாரு. நாளை நிச்சயமாக தளபதி விஜய் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் சொன்னேன், அது உண்மையானதான் நான் பெருமைப்படுறேன். அதுக்கப்புறம் தில்ராஜுவும் 1 நம்பர் 1 அப்படின்னு சொல்லி அவருமே ஒரு பக்கம் கொளுத்தி விட்டுருப்பாரு. 1 நம்பர் 1 இதெல்லாமே ரஜினி ஃபேன்ஸ் ட்ரிகர் பண்ணிடுச்சு. சோ ரஜினி ஃபேன்ஸோட கோவம் என்னன்னா, சரத்குமார் தில்ராஜு ஸ்டேஜ்ல பேசுறதுக்கு அப்புறம் தான் விஜய் ஸ்டேஜ்ல ஏறி பேசுவாரு. அப்ப அவரு நான் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசைப்படலன்னு சொல்லிருக்கலாமே, அவர் சொல்லலன்னா என்ன அர்த்தம், அவரு தன்னை சூப்பர் ஸ்டார்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரஜினி ஃபேன்ஸ் விஜயை திட்டிட்டு இருந்தாங்க. சரத்குமார் தில்ராஜு பேசுனதுக்கு விஜய் எந்த வகையிலுமே பொறுப்பாக மாட்டாரு. அதுவும் இல்லாம அவரு என்ன பேசணும்னு நினைச்சிட்டு வந்தாரோ அதை மட்டும் தான் ஸ்டேஜ்ல எப்பவுமே பேசுவாரு. சரத்குமாரும் தில்ராஜும் பேசின விஷயம் இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி ஆகி அவர் மேலேயே அது திரும்பும் அப்படிங்கறத அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாரு. இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி ஆகும்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அந்த ஸ்டேஜ்லயே இதை கிளியர் பண்ணிருப்பாரு. அதுவும் இல்லாம அவர் பல இடத்துல ஆல்ரெடி சொல்லிட்டாரு, சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி சார் மட்டும் தான். 2 தடவை நான் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசைப்படல அப்படிங்கறதையும் கன்வே பண்ணிருக்காரு. அந்த சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து நம்ம தலைவர் மட்டும்தான். சார் ஒரு முக்கியமான கேள்வி, நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் நீங்க தான் எல்லாம் பேசுறாங்க, அதை பத்தி உங்க கருத்து என்ன? கண்டிப்பா யாரா இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லும் போது சந்தோஷமா இல்லைன்னு சொல்ல முடியாது. சந்தோஷமா இருக்கு, நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு போராடி நம்ம நம்பர் 1 இடத்துக்கு வரணும். அது சினிமான்னு சொல்ல வரல, எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது எனக்கு அந்த ஒரு எய்ம் இருக்கு. அது அவர் ஒருத்தர் மட்டும்தான். சும்மா நான் அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டிலுக்கு ஆசைப்படலன்னு சொல்லிட்டு இருக்கிறதே அவருக்கு ஒரு அசிங்கம். அந்த விஷயத்தை பத்தி பேசாம விட்டுட்டு போறது தான் சரின்னு அப்போ டிசைட் பண்ணி தான் அந்த விஷயத்தை அப்படியே அவாய்ட் பண்ணிருப்பாரு. பட் கான்ட்ரவர்சி ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு கிடைச்ச மேடை லியோ சக்சஸ் மீட் தான். அந்த ஸ்டேஜ்ல அதை பத்தி கிளியராவே கிளாரிஃபை பண்ணிருப்பாரு. வாரிசு ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் ரஜினி ஃபேன்ஸ்க்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கும் ஃபேன் வார் திரும்ப சூடு பிடிச்சதுக்கு ரீசன் ஜெயிலர் ஆடியோ லான்ச். ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல தலைவர் அவ்வளவு கிளியரா சொல்லியிருப்பாரு, எனக்கு 70s 80sல வந்த வெறுப்பு எதிர்ப்புலாம் இந்த காலத்து 2K கிட்ஸ்க்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த காக்கா கழுகு கதையை சொல்லியிருப்பாரு. அந்த வெறுப்பு சுனாமி மாதிரி இந்த 20 கிட்ஸ் தெரியாது. தளபதி 90s கிட்ட தான் சினிமாலே வந்தாரு. அவரு 70s 80sலாம் தலைவருக்கு பிரச்சனை கொடுத்திருக்க சான்ஸ் இல்ல. சோ அவர் மென்ஷன் பண்ணது அந்த பீரியட்ல அவருக்கு ப்ராப்ளம் கொடுத்த ஏதோ ஒரு பொலிட்டீஷியன்ஸையோ இல்ல ப்ரொடியூசர்ஸையோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையோ தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அவங்கள தான் காக்கானும் மென்ஷன் பண்றாரு. வேற ஸ்டேட்ல இருந்து வந்துட்டு இங்க இவருக்கு ஃபேன் பேஸ் நிறைய வரதை பார்த்துட்டு கண்டிப்பா அவருக்கு நிறைய பிரச்சனை கொடுத்திருப்பாங்க. அதை தான் அவர் மீன் பண்ணி சொல்றாரு. காக்கா கழுகு கதை சொன்னதுக்கு அப்புறம் கூட இதை தப்பா சோசியல் மீடியால மிஸ்லீட் பண்ணுவாங்க, காக்கான்னு நான் இவரை தான் சொன்னேன்னு சோசியல் மீடியால எழுதிராதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆஹா, நம்ம மீடியா, சோசியல் மீடியா ஊடகங்கள் எல்லாமே இவரை காக்கான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாம் கழிப்பிடாதீங்க. நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க அடங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் இவ்வளவு சொன்னா கூட விட போறது இல்லை. சோ அவரு காக்கா கதையை சொல்றதுக்கு முன்னாடியும் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் அதை கிளாரிஃபை பண்ணிட்டாரு, யாரையும் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி. சோ ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல ஒரு பேசுனதுல எந்த தப்புமே இல்ல, எல்லாமே மீடியா கிளப்பி விட்டதுதான். 2 ஃபேன்ஸையும் அடிச்சு விட்டுட்டு அவங்க நல்லா டிஆர்பி யூடியூப் வியூஸ்னு சம்பாதிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? வாரிசு ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் இந்த கான்ட்ரவர்சிஸ் பத்தி பேச தளபதிக்கு கிடைச்ச ஸ்டேஜ் தான் லியோ சக்சஸ் மீட். சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு தான் ஆசைப்படல அப்படிங்கறதையும் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான். நான் அவர் இடத்துக்கு ஆசைப்படல, அவரோட வழியை தான் நான் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறதையும் இன்னொரு விஷயம் மூலியமா கன்வே பண்ணிருப்பாரு. வீட்டுல ஒரு குட்டி பையன் ஆசையா அவங்க அப்பா சட்டை எடுத்து போட்டுக்குவான். அது அவனுக்கு தகுதியா இல்லையா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்பா சட்டை, அப்பா மாதிரி ஆகணும்னு கனவு, இதெல்லாம் என்ன தவறு? இதை அவரோட கெரியர் ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. சினிமால நான் ரஜினி சாரை தான் ஃபாலோ பண்றேன், எனக்குன்னு ஒரு இடத்த அவரோட வழியில போய் தான் நான் தேடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கறத பல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு.
எத்தனை ரஜினி படம் பார்த்திருக்கோம். என்னண்ணே? இவனுக்கு முருகனை பிடிக்கும், உனக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும், எனக்கு பாபாவை பிடிக்கும். இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு கூட லியோலயே நிறைய ரஜினி ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. சோ இப்படி ரஜினி சாரோட வழியை ஃபாலோ பண்றதை தான் அப்பாவோட ட்ரெஸ்ஸை பையன் போட நினைச்சா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி லியோ சக்சஸ் மீட்ல கேட்டிருப்பாரு. விஜய் ஃபேன்ஸும் சரி ரஜினி ஃபேன்ஸும் சரி யாரு பெருசுன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா விஜய் ரஜினியை அப்பாவா நினைக்கிறதா ஸ்டேஜ்லயே சொல்றாரு. இந்த ஸ்பீச் கேட்ட உடனே எனக்கு தோணுன விஷயம் இதுதான். இது வரைக்கும் ரஜினி வெர்சஸ் விஜய் கான்ட்ரவர்சியா ரெண்டு பேருமே சுத்தி வளைச்சுதான் பேசிட்டு இருந்தாங்க. எப்போ விஜய் ரஜினியை அப்பான்னு சொல்லிட்டாரோ இதுக்கப்புறம் கண்டிப்பா லால் சலாம் ஆடியோ லான்ச்ல தலைவர் இதுக்கு ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வைப்பாருன்னு நான் நினைச்சேன். அதே மாதிரியே வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாரு. ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல நான் காக்கான்னு விஜய் தான் சொன்னேன்னு சோசியல் மீடியால எல்லாரும் பேசுறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஜய் ஏன் கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்த பையன். தர்மத்தின் தலைவன் ஷூட்டிங் அப்போ நான் விஜய் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ விஜய்க்கு ஒரு 13-14 வயசு இருந்திருக்கும். அவருக்கு ஆக்டிங் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, படிக்காம இப்பவே சினிமாக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு, கொஞ்சம் நீங்க படிக்க சொல்லுங்க அப்படின்னு எஸ்எஸ்சி சொல்லியிருக்காரு. அப்ப தலைவர் தளபதி கிட்ட ஃபர்ஸ்ட் படிப்பா அப்புறமா ஆக்டிங்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு இவ்வளவு உயரத்துல இருக்காரு. அடுத்து சமூக சேவைக்கு வேற போக போறாரு அப்படின்னு சொல்லி அவரோட பாலிடிக்ஸ் என்ட்ரி பத்தியும் பேசிட்டு அவருக்கும் எனக்கும் போட்டின்னு சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. விஜயே சொல்லியிருக்காரு அவருக்கு போட்டி அவர் தான். அதே மாதிரி நானும் சொல்லியிருக்கேன் என் படங்களுக்கு போட்டி நான் தான். அந்த போட்டியாளரின் பெயர் ஜோசப் விஜய். யாருக்கும் போட்டி இல்லை, என்னுடைய வழியில நான் போயிட்டு இருக்கேன். விஜய் நான் அவருக்கு போட்டின்னு நினைச்சா அது எனக்கு மரியாதை இல்ல, கௌரவம் இல்ல. இதே அவரு எனக்கு போட்டின்னு நான் நினைச்சாலும் அவருக்கு மரியாதை இல்ல, கௌரவம் இல்லன்னு சொல்லிட்டு ரெண்டு சைடு ஃபேன்ஸ் கிட்டயும் ரிக்வெஸ்டாவே ஒரு விஷயத்த வச்சிருப்பாரு. தயவு செஞ்சு ரெண்டு ஃபேன்ஸும் இந்த காக்கா கழுகுன்னு சொல்லி சண்டை போட்டுக்காம ஒன்னா இருங்க, இது என்னோட அன்பான வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீச் முடிச்சிருப்பாரு. சுத்தி வளைச்சு இன்டைரக்டா கூட அவரால் இந்த விஷயத்த கன்வே பண்ணிருக்க முடியும். ஆனா இந்த பிரச்சனை இன்னையோட முடியணும்னு நினைச்சுதான் துளி ஈகோ இல்லாம இறங்கி வந்து இவ்வளவு விஷயத்த பேசியிருக்காரு. இதனாலதான் இந்தியாவே கொண்டாடுற ஒரு சூப்பர் ஸ்டாரா அவர் இருக்காரு. வயசு ஆக எல்லாருமே மேடையில உளருவாங்க, சொதப்புவாங்க, தப்பான வார்த்தைகள் எல்லாம் விடுவாங்க. ஆனா 70 வயசுக்கு மேல ஆகியும் மேடை பேச்சுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். கொலைக்காத நாயும் இல்ல, குறை சொல்லாத வாயும் இல்ல, இந்த ரெண்டும் இல்லாத ஊரும் இல்ல. இப்போ நான் கோட் ஆடியோ லான்ச்சுக்கு பயங்கரமா வெயிட் பண்றேன். லால் சலாம் ஆடியோ லான்ச்ல தலைவர் விஜய்னு சொன்னதை கேட்கவே அவ்வளவு நல்லா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தளபதியும் தலைவர் பத்தி பேச போறாரு. சோ இவர் இப்ப 8 அடி பாஞ்சிருக்காரு அப்படின்னா அவர் இன்னொரு 16 அடி பாய்வாரு. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட ஐடியால பத்தி அவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிறதுக்கே நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தளபதி விஜய் ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவோட பிரைட்ஸ். இவங்க ரெண்டு ஃபேன்ஸ் ஒன்னா இருந்தாலே நம்ம இண்டஸ்ட்ரி எங்கேயோ போயிடும். ஜெயிலர் லியோலாம் இன்னொரு 200 கோடி அதிகமாவே அடிச்சிருக்க சான்ஸ் இருக்கு. ஃபேன் ஃபைட்ஸ் இருக்கிறது ஓகே தான், அது படம் நல்லா இல்ல நல்லா இருக்கு, உங்க ஆக்டிங் நல்லா இல்ல, எங்க ஆக்டிங் நல்லா இருக்கு இப்படி சொல்றதோட நிறுத்திக்கிட்டா சரி. அதை தாண்டி போய் அபியூஸ் பண்றதாலதான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளமே வருது. ரஜினி விஜய் ஃபேன் ஃபைட்ஸ் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரஜினியே சொல்லிட்டாரு. அடுத்து விஜயும் கோட் ஆடியோ லான்ச்ல சொல்ல போறாரு. இதுக்கப்புறமும் இவங்க ஃபேன்ஸ்ல சில டாக்ஸிக் கூட்டம் மாத்தி அபியூஸ் பண்ணிட்டு இருந்தா அவங்களோட பெரிய முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்கலாம் இவங்களுக்கு உண்மையான ஃபேன்ஸா இருக்கவே தகுதி இல்லாதவங்க. நம்ம ஃபேன் ஃபைட் போட்டாலும் போடலனாலும் ஸ்டார்ஸ் வளர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அவங்க நடிக்கிற படங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப தெலுங்கு ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அங்க மகேஷ் பாபுக்கும் ஹேட்டர்ஸ் இருக்காங்க, பிரபாஸ்க்கும் ஹேட்டர்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்க ஒரு பேன் இண்டியா படம் நடிக்கிறாங்க, அந்த கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்னா எல்லா ஆடியன்ஸுமே அவங்க ஹேட் எல்லாம் மறந்துட்டு போய் அந்த படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்றாங்க. அந்த படத்துக்காக மத்த ஸ்டேட்ல எல்லாம் வம்பிழுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா பிரபாஸ் மகேஷ் பாபு ஃபேன்ஸ் கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாத்த பீஸ்ட் மாதிரி படங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க குறை சொல்றது, அந்த படத்தை ட்ரோல் பண்றதெல்லாம் சரிதான், அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல. அதே அவங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல நடிக்கிறாங்க, அந்த படம் இந்தியா ஃபுல்லாவே ரீச் ஆகும், நம்ம இண்டஸ்ட்ரியா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு படம் நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கும் நம்ம ஹேட்டை உருவாக்குறது தான் நான் தப்புன்னு சொல்றேன். லியோ, கங்குவா, தலைவர் 171 இந்த மாதிரி படங்கள்லாம் தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் உள்ள படங்கள். இந்த படங்களுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணாம நம்மளோட ஹேட்டை காமிச்சோம் அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரி வளரவே வளராது. சோ ஃபேன் ஃபைட்டிங்கிறது ஒரு படத்தை டவுன் பண்றது கிடையாது. நீங்க நடிக்கிற படங்கள் விட எங்க படம் நல்ல படங்கள் அப்படி சொல்லி நம்ம சண்டை போடலாமே தவிர அவங்க படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு நான் ஹேட்டை தான் உருவாக்குவேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே லியோ டிசாஸ்டர், ஜெயிலர் டிசாஸ்டர் அப்படின்னு போடுறதுலாம் தான் நான் முட்டாள்தானோன்னு சொல்றேன். ரஜினி விஜய் சண்டைக்கு யார் காரணம்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல இந்த பிரச்சனை பத்தி இன்னுமே டீடைலா பேசியிருப்பேன். அந்த வீடியோ நான் எண்ட்ல கூட சஜஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன் எனக்கு ரஜினியும் பிடிக்கும் விஜயும் பிடிக்கும்னு மியூச்சுவல் ஃபேன்ஸே இப்ப இல்லாம போயிட்டு இருக்காங்க. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இப்போ இந்த வீடியோல நான் ரெண்டு ஃபேன்ஸ் கிட்டயுமே இந்த விஷயத்த கேட்கறேன். லால் சலாம் ஆடியோ லான்ச்ல சூப்பர் ஸ்டார் பேசினதுக்கு அப்புறமும் நீங்க அடிச்சுக்க போறீங்களா, இல்ல அவர் பேசினதுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து இந்த அபியூஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ண போறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நான்
பேசின கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.